வணக்கம் சினி கார்னர் நேயர்களே, வெல்கம் டு தி ஷோ சினி ஸ்பாட். நான் உங்க விஜய் தயா. பாத்தீங்கன்னா கிச்சன் டூர் பார்த்துட்டோம், ஃப்ரிட்ஜ் டூர் வந்து பார்த்துட்டோம், ட்ரிபிள் பெட்ரூம் ஹவுஸ் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ உங்க மாஸ்டர் பெட்ரூம் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அறைய வந்து திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, உங்களோட தம்பியோட இறப்பை பத்தி நீங்க சொல்லிருந்தீங்க, என்ன ஆச்சு? எங்க அம்மாக்கு அப்போ கொஞ்சம் கேன்சர், அந்த பிரெஸ்ட் கேன்சர்ன்ற அந்த கம்ப்ளைண்ட் வந்துச்சு எனக்கு. ஓகே. அப்போ மம்மி ரொம்ப சீரியஸா இருக்காங்களே, நம்ம சீக்கிரமா கொஞ்சம் தம்பி கல்யாணம் பண்ணிடலாம், கல்யாணம் பார்த்துட்டு அம்மா அந்த ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஒரு விதத்துல தான் தம்பிக்கு 20 முடிச்சு 21 தான் ஏஜ். ஸோ அந்த பீரியட்ல தான் அவனுக்கு சொந்தத்தில் மீன்ஸ் எங்க மாமியார் சைட்லயே ஒரு பொண்ணை பார்த்து அரேஞ்ச் பண்ணி டக்கு டக்குனு கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆனா அந்த கல்யாணத்துக்கும் அந்த என்கேஜ்மெண்ட்க்கும் நடுவுல இருக்கும்போது சில விஷயங்கள், அந்த பொண்ணோட வார்த்தைகள் சரியில்லை, ஆட்டிடியூட்டா இருக்கா, இது மாதிரி இருக்கா, வேண்டாம் அப்படின்ட்டு என் தம்பிகிட்ட சொன்னேன். அவன் கேட்கல. அவன் அதுக்குள்ள லவ்ஸ்ல விழுந்துட்டான். அவதான் வேணும்னு போய் பாய்சன் சாப்பிட்டான். சரி கூட்டு போயிட்டு அவனை காப்பாத்தி விட்டுட்டு நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லி அந்த கல்யாணத்துக்கு கூட நான் போகல. அந்த ஒரு முன்விரதம் வந்து அவங்க என் தம்பியோட ஒய்ஃப் கிட்ட இருக்கு. ஸோ கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்றதுனால கல்யாணத்துல உங்க அக்காவுக்கு வரக்கூடாதுன்ட்டு. ஸோ அந்த ஆதங்கம் இருந்தது. என் தம்பியும் நானும் நான் பேசாம இருந்தோம். அப்புறமா ஒரு கட்டத்துல குழந்தை பிறந்தது. எல்லாத்துலயும் நான் எல்லா நல்ல விஷயத்துலயும் நான் போகல, பிரிஞ்சுதான் இருந்தோம். சரி அவன் நல்லா இருந்தா போதும் தம்பி அப்படின்ட்டு. அப்புறமா குழந்தை பிறந்து 1 வருஷம் தான் ஆகுது. அந்த குழந்தைக்கு திடீர்னு எங்க வீட்டு வாசல்ல நின்று காலில் விழுறான். அதுவும் மேல நான் இருக்கேன் மாடியில. கூப்பிட்டான், கொஞ்சம் 1 நிமிஷம் கீழே வான்ட்டேன். என்ன சொல்லுன்னா, இல்லை 1 நிமிஷம் வா ஏன் அப்படின்ட்டு கீழே போய் நிற்கிறேன். காலை பிடிச்சிட்டு அழுதான். நான் தப்பு பண்ணிட்டேன் லைஃப்ல, நீ சொன்னதை அன்னைக்கு நான் கேட்கல, இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா உடம்பெல்லாம் அழுக்கு துணி அப்படி வந்தான். அப்புறம் நாங்களே போய் கூட்டு போய் சேர்த்து வச்சோம். சேர்த்து வச்சுக்கும் போது நான் வரக்கூடாது பேசக்கூடாதுன்னா முதல் கண்டிஷனு. சரி ஓகே நல்லா இருந்தா சரின்ட்டு. அதையும் மீறி அவன் எனக்கு கால் பண்ணி பேசிட்டான். அவங்க ஒய்ஃப் சேர்ந்த உடனே ஒரு 2 நாள் அமைதியா இருந்தா, எனக்கு கால் எதுவும் பண்ணல. 3ஆவது நாள் மனசு கேட்காம கால் பண்ணேன் எனக்கு. ரேஹானா நான் வரும்போது எனக்கு அடைக்கலம் கொடுத்த 2.5 வருஷம் நான் வந்து ஒட்டு துணி, ஒரே இந்த துணியோட நான் வந்தேன். இன்னைக்கு ஒரு வீடு பார்த்து உட்கார வச்சேன், எல்லாம் பண்ணேன், சாப்பாடு வழி இல்லாம வந்தேன், எல்லா விஷயத்துக்கும் நீ பண்ணும்போது குழந்தைக்காக நான் வந்தேன், பட் மனசு கேட்கல ரேஹானான்னு 2 வார்த்தை பேசினான். அது பேசுனதுதான் அவங்க ஒய்ஃப் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி நீ அக்கா கிட்ட பேசலாம், நான் என்ன ஃபர்ஸ்ட் கண்டிஷன் உனக்கு போட்டேன் அப்படின்னு தப்பா வார்த்தை விட்டுருக்காங்க. எங்க அம்மா வச்சும் தப்பா வார்த்தை விட்டுருக்காங்க. இதெல்லாம் அவனால தாங்கிக்க முடியல. அவங்க உடனே அவ வந்து வீட்டு விட்டு வெளியே போறேன்ட்டு சேர்ந்து ஒரு 4 நாள் தான் இருந்தாங்க. 5ஆவது நாள் வீட்டுக்கு கிளம்பி குழந்தைய கூட்டிட்டு கிளம்பிட்டாங்க சாக போறேன்ட்டு. சரி நீ சாவறியா, நானும் சாவறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணிருக்கான், மேல போயிட்டு கிச்சன்ல ஹேங்கிங் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு தெரியல அது. அப்புறம் எனக்கு கால் பண்ணான். பண்றதுக்கு முன்னாடி, ரியானா இந்த மாதிரி அசிங்கமா பேசினா ரியானா, உன்னையும் என்னையும் வச்சு பேசுறா, அம்மாவும் என்னையும் வச்சு பேசுறா, நல்லா தாங்க முடியல, ஒரு அடி அடிச்சுட்டுனா கோச்சிட்டு போயிட்டா அப்படின்னு சொன்னான். ஏன்டா அடிச்ச அவளை, தேவையில்லாத பிரச்சனை இப்பதானே முடிஞ்சது, ஏன் இப்படி பண்ணேன்னு. என்ன பண்றியோ போய் தேடி கண்டுபிடிச்சு அவளை கூப்பிட்டு வந்து மாமியார் வீட்டுல கூப்பிட்டு போய் விட்டுட்டு முடிவு பண்ண என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. சரி ரியானா அப்படின்னு சொல்லி வச்சா. கடைசியா பேசின இந்த வேர்டு தான். நான் நினைச்சேன் அவன் பின்னாடி போயிட்டான், அவன் உங்க ஒய்ஃப் பின்னாடி தான் போயிட்டான் அப்படின்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா அவன் கிச்சன்ல எங்களுக்கு தெரியல. அது செப்பரேட்டா இருக்கும், அந்த மொட்டை மாடியில செப்பரேட்டா ஒரே ஒரு ரூமா, அதுல கிச்சன். அம்மா வந்து கீழ் வீட்டுல வெயிட் பண்றாங்க, பையன் வருவான்ட்டு. ஈவினிங் ஒரு 4:30 மணிக்கு அப்படி பண்ணது. விடிய காலில் வரைக்கும் அம்மா கீழ் வீட்டுல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. கீழ் வீட்டுல மேல போயிட்டு துணி காய வைக்கும் போது தான் ஒரு டவுட்ல போயிட்டு இப்படி பண்ணா போதுதான் மேல தப்பால் போட்டிருப்போம் இல்லையா, அது மட்டும் தான் இடிக்குது, மற்றபடி எல்லாம் ஓப்பன் ஆகுது. அப்போ உள்ள யாரோ இருக்காங்க மீ
உங்க பையன் உள்ளதான் இருக்காரு போல இருக்கு, உள்டாப்பால் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மாவை கூப்பிட்டு மேல வந்து ஆளுங்களை கூப்பிட்டு இடிச்சு போய் பார்த்தா அது எனக்கு ரொம்ப நாளா இருந்துச்சு. சரி தம்பி என்னாலதான் இந்த மாதிரி ஆயிட்டானோ அப்படின்ட்டு அப்புறமா கவுன்சிலிங் எடுக்கும்போது அது கொஞ்சம் சரியான. ஸோ அதுதான் ரீசன். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள அது ஒரு சின்ன மேட்ரு தான், அது பெருசு பண்ணி அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுல ஒரு உயிரே போயிடுச்சு. புரியுது. ஸோ எவ்வளோ கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு அப்படின்றது புரியுது. ஸோ நம்ம ஜாலி மூடுக்கு போகலாம். உங்களோட மாஸ்டர் பெட்ரூம் என்ன அப்படின்றத வந்து பார்த்துடலாமா? கண்டிப்பாக. சில பேருக்குலாம் பெட்ரூம் ரொம்ப க்ளோஸா இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது க்ளோஸா இருக்கா? ஏதாவது மெமரிஸ்னா எனக்கு இந்த ரூம் தான் அடைஞ்சிருக்கேன். எனக்கு அந்த வீட்டுல கூட ரூம் தான். என்ன யாரும் உள்ள வந்தாங்கன்னு கூட ஹால்ல கூட என்ன பார்க்க முடியாது. நான் ரூம்ல தான் படுத்துட்டு கிடப்பேன். லேசியான ஆள்னா நான் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றேனோ கிடைக்கிற நேரத்துல என்ன ரொம்ப லேசியா வச்சுப்பேன். ரொம்ப ரெஸ்ட் எடுத்து அந்த மாதிரி. சோ எனக்குன்னு நான் தூங்கும் போது நினைப்பேன், எனக்குன்னு ஒரு ரூம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிலாம் நினைக்கிற ரூம் இது. இப்ப நம்ம வந்து 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போனா எப்படி இருக்கும்? வார்ம் லைட் போட்டு, சோ பிளைனா இருக்கும், ரொம்ப கசாமுசான்னு இருக்காது எந்த ஒரு இதுவும். சோ அது மாதிரிதான் அரேஞ்ச் பண்ணணும்னு நான் நினைச்சேன். அதே மாதிரிதான் இந்த கிளாத் கூட நான் பார்த்து வாங்கினேன். சோ வெளியே இருக்கிற வெளிச்சம் வந்து தெரியாது. இவ்வளவு வெளிச்சம் இருக்கு இல்லையா, இது தெரியாது. சோ காலைல நாமளா எழுந்து இந்த ஸ்கிரீன் நகர்த்தினா லைட் போட்டாதான் வெளிச்சம். சோ அது போல இது டிரான்ஸ்பரண்டா இருக்காது, ரொம்ப டார்க் கொடுக்கும் ரூம், ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். ரெண்டாவது இது லவ் மை செல்ஃப், யூ மீ, அப்புறம் the you freedom and me. ஓகே. ஆமா, நான் சின்ன வயசுல இருந்து கமிட்மெண்ட் ஃபேமிலி கமிட்மெண்ட்ல ஓடிட்டே இருந்தேன். அப்போ வந்து என் ஃபேமிலி, என் அண்ணா, அண்ணி குழந்தைங்க, அம்மா, அப்பா, தம்பி, இவங்களுக்காக தான் ஓடிட்டே இருந்தேன். கல்யாணத்துக்கு ஆனதுக்கு அப்புறமா என் ஹஸ்பண்ட் 2 பேர் சேர்ந்து சம்பாதிக்கணும், லைஃப்ல செட்டில் ஆகணும் அப்படின்னு அவருக்கு ஒரு தாட்ஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நானும் இருந்தேன், ஒர்க் பண்ணேன், ரொம்ப பிஸியா இருந்தேன். அவர் விட்டு போனதுக்கு அப்புறமா கமிட்மெண்ட் குழந்தைங்களது. ஸோ அந்த குழந்தைங்களுக்காக ஓடிட்டு இருந்தேன். பட் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா எனக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியில. ஸோ அதனாலதான் வந்து இதெல்லாம் வந்து எனக்காக ஒரு விஷயம் நான் பண்ணேன். அது நான் இத்தனை நாள் வந்து கடன் எதுவும் வாங்கினது கிடையாது. பேங்க்ல போயிட்டு ஒரு விஷயம், பெரிய விஷயம், ஒரு கடன் ஒரு விஷயம் பண்ணி நான் ஒரு லெவல்ல கொண்டு வந்தது இதுதான். இப்போ லீஸ் ஒண்ணு நான் லீஸ்க்கு போகணும், இல்ல இஎம்ஐல நான் வந்து பேங்க் லோன் எடுக்கணும். இது 2 விஷயம் தான் என்னுடைய ரோலிங்காவே இருந்துச்சு. ஒரு கட்டத்துல என்னால வந்து இஎம்ஐ கட்ட முடியுமா, அகலக்கால் வைக்கணும் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிதான் லீஸ்ன்னு ஒரு கான்செப்ட்ல நான் உள்ள வந்தேன். நிறைய நியூஸ் பாப்பேன்ல, லீஸுக்கு எடுத்துட்டு ஏமாத்திடுவாங்க, நியூஸ்ல பாத்திருக்கீங்களா? அதெல்லாம் எனக்கு ஒரு பயம் இருந்தது. பெரிய அமௌண்ட் நம்ம கொடுத்துட்டு எங்க மாட்டிடுவோம். ஆல்ரெடி நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி மாட்டிக்கிட்டு பாதி பணம் போய் மீதி பணம் வராம ரொம்ப இம்சை ஆயிடுச்சு. அதனால மீடியால வேற விதமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க, வேற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா மறுபடியும் நான் ஒரு லீஸ் எடுத்து ஏதாவது ஏமாந்துட்டேன்னா, சோ அது ஒரு கேர்ஃபுல்லாவே இருந்தேன். இது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு, அவங்க கமர்ஷியல் யூஸ் இன்கம் சோர்ஸ்க்காக வாங்கின வீடு. ஸோ அதுல நான் வந்து ஒரு லீஸ்க்கு வீடு போகணும். ஏன்னா சொந்த வீடை விட்டு நம்ம வெளியே வரோம்னா ஒண்ணு லீஸா இருக்கணும், இல்லைன்னா ஒரு இஎம்ஐல ஒரு சொந்த வீடு வாங்கணும். இது 2 தான் என் மைண்ட் செட். ஸோ வந்து வாடகை மேலாம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை? இல்ல எனக்கு 2 தாட்ஸ் தான். ஒண்ணு லீஸ் போகணும், இல்லைன்னா இஎம்ஐ போகணும். ஸோ இந்த வீடு எனக்கு ஒரு பல்க் அமௌண்ட் லீஸ்ன்றதுனால ஓகே, என்னோட ஜுவல்லரி எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு, ஜுவல்லரி கையில இருந்தா தானே ஏடா கூடமா யாருக்கிட்ட கொடுத்து மாட்டிக்கிறோம், பிரச்சனைல வந்துருது. கையில இருந்தா தானே எடுத்துட்டு போய் வச்சுட்டு, இது எனக்காக ஒரு விஷயம் பண்றதுக்காக தயங்காம பண்ண வேலை இது. ஸோ லீஸ் எடுத்த எனக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள் பண்ணி அழகா வச்சுக்கிட்டேன் வீட்டை. ஓகே. ஸோ ஒரு நடிகை வீட்டுல வந்து வாட்டர் பெட், ஸ்ப்ரிங் பெட்லாம் இருக்கும்னு எதிர்பார்த்தோம். எங்க இந்த பெட் எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு சொல்லுங்க? 35,000 இது பெட் மட்டுமே. நீங்களும் உட்காருங்க. என்ன ஸ்பெஷாலிட்டி இந்த பெட்ல சொல்லுங்க? இது பேக் பெயின் எனக்கு இருக்கு, ஸ்பைனல் ப்ராப்ளம் இருக்கு. நான் வந்து பைக்ல போகும்போது கீழே விழுந்து பேக் வந்து கம்ப்ரஸ் ஆயிடுச்சு இந்த பேக் போன்ல.
சோ அது மசில்லாம் டைட் ஆயிடும், இந்த மசில்லாம் டைட் ஆயிடும். சோ இந்த மாதிரி ஒரு பெட் இருந்தா மட்டும்தான் நான் அந்த வீட்டுல கீழே தான் படுப்போம். ஓகே. கீழே படுத்து 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 இன்னும் ஜாஸ்தி பண்ணிட்டேன் நான். அப்போ ஆர்த்தோ டாக்டர் ரெக்கமெண்டோட தான் இது வாங்கினேன். ஓகே. சோ இது 35 இந்த கட்டில் எல்லாம் சேர்த்து 1 lakh ஆயிடுச்சு. இந்த கட்டில் செட்டப்பே 1 lakh ஆயிடுச்சு. ஓகே. ஆனா நாங்க டைட்டில்ல வந்து எப்படி போடுவோம்னா 1 lakhக்கு பெட் வைக்க ரிஹானா அப்படி சொல்லிட்டு. சோ ஒரு ஆர்டிஸ்டா நீங்க வந்து காஸ்டியூம்ஸ்க்குலாம் எவ்வளவு செலவு பண்ணுவீங்க மந்த்லி? எப்படி? ஒரு கேட்டகரி இருக்குங்க. ஷூட்டிங்க்கு இப்படி, பர்சனலுக்கு இப்படி அப்படின்றது தனித்தனியா பிரிச்சு வச்சுப்பேன். ஓகே. ஸோ ஷூட்டிங்க்குன்னா ஒரு 100 ரூபாய் சாரி கூட நான் யூஸ் பண்ணிப்பேன். ஒரு 300 ரூபாய் 500 ரூபாய் ஹையஸ்ட் 1000 வரைக்கும் தான். ஓகே. அதுக்கு மேலெல்லாம் தாண்ட மாட்டேன். நமக்கு வந்து ரிச், மிடில் ரிச், டல்லு அப்படின்னு சாரீஸ் எல்லாம் வந்து கேட்டகரி கொடுப்பாங்க. ஸோ இந்த கேரக்டருக்கு இப்படி வேணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கேத்த மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிப்போம். ஷூட்டிங் ஸ்பாட்லயே ஒரு 150 ரூபாய் வந்து டல்லு, 200 ரூபாய் 250 ரூபாய் ரிச், மிடில் ரிச், 350 ரூபாய் வரைக்கும் வருது டபுள் ரிச், பயங்கரமா ரிச்சா வரும். சோ அது போல வாங்கி வச்சிடுவேன். சில டைம்ல இன்ஸ்டால இதுல ஸ்க்ரோல் பண்ணும்போது ஏதோ ஒரு ஆசைப்பட்டு வாங்கிடும். வாங்கிட்டு கையில பார்க்கும்போது இது நான் 150 ரூபாய் சாரிக்கே வாங்கிருக்கலாமே அப்படின்னு தோன்ற நிறைய சாரிங்க கிடக்கும். ஓகே. சோ இஷ்டமே இல்லாத சில சாரிலாம் வச்சிருக்கேன். பிடிச்சது ஒரு சிலதுதான் வச்சிருக்கேன். அவ்வளவுதான். ஏன்னா வாங்கிட்டேன், வேற வழி இல்ல. அந்த கேரக்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இப்ப கூட ஒரு பிச்சைக்காரி விஷயத்துக்காக வச்சிருக்கேன். ஓகே. படமா என்ன என்ன அப்படி? படம் இல்ல, அந்த புடவை பார்த்தா பிச்சைக்காரி விஷயத்துக்கு போடலாம். ஓகே. சோ அந்த புடவை எடுத்து தனியா வச்சுட்டேன். ஓகே. நான் கேரக்டர் அப்படின்ற மாதிரி இல்ல அந்த புடவை பார்த்தாலே வந்து அந்த வேஷத்துக்கு போடுறதுக்கான குவாலிட்டி இருக்கும். ஓகே. சோ அதை மடிச்சு எடுத்து வச்சிடுவேன். ஏன்னா இன்ஸ்டால வந்து சிலதெல்லாம் வந்து ஏமாத்திடுறாங்க. ஓகே. சோ அந்த மாதிரி ஒரு புடவை மாட்டிக்கிச்சுன்னா கையில காசு கொடுத்து தானே வாங்கணும், ரிட்டர்ன் கூட போக மாட்டேங்குது. வாங்கும் போது புக்கிங்க்கு வர ரிப்ளே ரிட்டர்னுக்கு வராதுல்ல. சோ அது மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சு ஒவ்வொரு கேரக்டருக்கு அப்படியே வச்சுப்பேன். அவ்வளவுதான். ஆனா ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின சில சாரீஸ் இருக்கு பர்టిక్యులரா. சோ அதெல்லாமே நம்ம பார்க்க போறோம். சோ இந்த வார்ட்ரோப்ல என்ன வச்சிருக்கீங்க? இது வந்து எவ்வளவு 1000 ரூபாய் எவ்வளவு லட்சம் ரூபாய் தங்கங்கள்லாம் இருக்கு அப்படின்றத வந்து அப்படி எல்லாம் கிடையாதுங்க.